الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن شهد منكم الشهر فليصم إلى آخر الآية صدق الله العظيم. أن رسول الله صلى الله عليه وسلم أكثر ما كان يصوم من الأيام يوم السبت يوم الأحد رواه النسائي أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே முதல் ஜும்மாவை நாம் பெற்றிருக்கிறோம். நோன்பு வைத்தவர்களாக, அல்லாஹ்வுக்காக பசித்தவர்களாக, தாகித்தவர்களாக, நோன்பை முறைப்படி பேணியவர்களாக இந்த மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய பிரதான அமல் நோன்பாக இருக்கிறது. அந்த நோன்பை பற்றிய அடிப்படை விஷயங்களை, போதிய விவரங்களை குறைந்தபட்சம் இந்த குறுகிய நேரத்திலாவது நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பாக்கி மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் பொதுவாக தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பெற்றிருந்தும் கூட நோன்பு சம்பந்தப்பட்ட ஒரு மசாயில்களை, விவரங்களை, ஹதீஸுகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்காக, கொடுப்பினையாக, கிருபையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நோன்பு என்று சொன்னால் அது பல வகையான நோன்புகள் இருக்கிறது. ஃபர்லான நோன்பு இருக்கிறது, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, மக்ரூஹான நோன்பு இருக்கிறது. மக்ரூஹ்னா தவிர்க்கப்பட வேண்டிய, வெறுக்கப்பட்ட நோன்பு, ஹராமான நோன்பு. இப்படியாக நோன்பு பல வகைகளாக இருக்கிறது. அதில் ஃபர்லான நோன்புனா எது எது வரும் அதில் அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு இது ஃபர்லான நோன்பாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்பது இறைவனுடைய தரப்பிலிருந்து வந்த ஒரு உத்தரவு, கட்டளை. அதனால இது ஃபர்லான நோன்பு. ரெண்டாவது, குற்ற பரிகாரத்திற்கான நோன்பு. ஏதாவது குற்றம் செஞ்சிட்டோம், அதன் காரணத்தினால இஸ்லாம் நோன்பு வைக்கும்படியாக நமக்கு ஏவுது. அந்த குற்ற பரிகாரத்திற்கான நோன்பு ரொம்ப ஃபர்லான நோன்பு. உதாரணமா, வேண்டுமென்றே செய்யல, தவறுதலாக ஏற்பட்ட ஒரு செயலினால ஒருத்தர் இறந்து போயிட்டார், கொலை செஞ்சிட்டோம். திட்டமிட்டு செய்யல, வேண்டுமென்றே செய்யல, தவறுதலாக ஏற்பட்ட ஒரு செய்கையின் காரணத்தினால ஒரு கொலை நடந்துருச்சு. அதனுடைய நிமித்தமாக குற்ற பரிகாரமாக நோன்பு வைக்க சொல்றான் அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் அது ஃபர்லான நோன்பா இருக்குது. சத்தியம் செஞ்சுட்டு சத்தியத்தை முடிச்சிடுறது, அப்பையும் நோன்பு வைக்கணும், அதுவும் ஃபர்லான நோன்பு. அதே போல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில மனைவியோட உறவு கொள்வது, இதற்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் தஆலா இத்தனை நோன்பு வைக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவுகிறான், அதுவும் ஃபர்லான நோன்பு. அதே போல ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்காம இருக்கிறது, இதன் காரணத்தினால நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு ஃபர்லாக ஆயிடுது. அதே போல மனைவியை பார்த்து தன்னுடைய தாயை போல இருக்கிற அப்படின்னு ஒரு தோற்ற ஒப்பனை செய்து சொல்வது, நீ அப்படி இருக்கிற, என் தாயை போல இருக்கிற அப்படின்னு தாயோட ஒப்பிட்டு மனைவியை பார்த்து சொல்றது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது அந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி குற்ற பரிகாரமாக நோன்பு வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்போ இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரியான நோன்புகள் எல்லாம் ஃபர்லான நோன்புகள். அதே போல மூணாவது, ரமலான் மாத நோன்பு குற்ற பரிகார நோன்பு. மூணாவது நேர்ச்சை செய்யப்பட்ட நோன்பு. ஏதாவது ஒரு காரியம் நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம், அந்த காரியமும் நிறைவேறிடுச்சு. நிறைவேறியதற்கு பிறகு நாம் நேர்ச்சை செய்து கொண்ட அந்த நோன்பு நம் மீது ஃபர்லாக ஆகிடும். இதை நாமே ஃபர்லாக ஆக்கிக்கிட்டது.
ஏன்னா அல்லாஹ் தஆலா 22வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்றான், யூஃபூ நுதுரஹும், அவர்கள் தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால இதுவும் பரலான நோன்பு. அடுத்து 4வது என்ன அப்படின்னா, தலாவான நோன்புகள் எல்லாம் பரலான நோன்புகள். அல்லாஹ் சொல்ற ஆயத்துல, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், ரமலானுடைய மாதத்தை பெற்றிருந்தும் கூட உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, பிரயாணவாதியாக இருக்கிறாரோ, அவர் வேறொரு நாட்களில் கலா செய்து கொள்ளட்டும், விடுபட்ட நோன்பை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், ஆயத்திலேயே சொல்றான். அப்போ இதுவும் கலாவான இந்த நோன்பும் பரலான நோன்பாக இருக்கிறது. இப்படியாக பரலான நோன்புகள் என்பது இவ்வளவு வகையிலே கட்டுப்படுகிறது. இரண்டாவது, சுன்னத்தான நோன்புகள்னா எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிட்டே வர்றது அது சுன்னத்தான நோன்பு தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத். ஒரு நாள் விடணும், அதுக்கு அடுத்த நாள் நோன்பு வைக்கணும், அதுக்கு அடுத்த நாள் விடணும், அதுக்கு அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கக்கூடிய நோன்புகள் எல்லாம் சுன்னத்தான நோன்பு. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் நோன்பு வைப்பாங்க. அதனால அந்த நோன்பு வைப்பது என்பது சுன்னத்து. புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரெண்டாவது, ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய மாதத்துல 13, 14, 15 பிறை அன்று நோன்பு வைக்கிறது. இது சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அடுத்து, வாரம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அபூதாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒவ்வொரு வாரமும் இந்த கிழமைகளிலே ஒவ்வொருத்தருடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் நோன்பு நோற்றவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த நோன்பு பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வாரம் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. 4வது, முஹர்ரமுடைய மாதத்தினுடைய எந்த ஒரு நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்தான நோன்பு தான். அதுல குறிப்பாக ஆஷிராவுடைய நோன்பு வைக்கிறது ரொம்ப பலமான ஒரு சுன்னத், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். 9, 10 அல்லது 10, 11 பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆஷிராவுடைய நோன்பு. அது சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. அது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதில் இருக்குது. அடுத்து, ரஜபுடைய மாதத்துல, பொதுவாக ரஜபுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறதுங்கிறது சுன்னத்தான விஷயமா இருக்குது. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பைஹக்கில, இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துல ரஜபுங்கிற பேர்ல ஒரு நதியே ஓடுதான். அந்த நதிக்கு பேர் என்ன? ரஜபு. யார் ரஜபுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறாங்களோ அந்த நதியிலிருந்து அவர்கள் நீர் புகட்டப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால ரஜபுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. 6வது, ஷாபானுடைய மாதத்தினுடைய முதல் பகுதி, முதல் 15 நாட்கள், இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. அது குறிப்பா 15வது நாள் நோன்பு வைக்கிறது, பராத்துடைய நோன்பு வைக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. புகாரில பதிவு செய்யப்பட்ட, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதுவும் சுன்னத்தான நோன்பு. 7வது, ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 6 நாட்கள் தொடர்ச்சியா 6 நோன்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 6 நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில், அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 நோன்பு யார் வைக்கிறாங்களோ அவங்க காலம்புறாவும் நோன்பு வச்சதனுடைய நன்மையை பெறுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், ஆரம்பத்திலிருந்து 10 நாள் முடிகிற வரைக்கும் அந்த 10 நாட்கள் உள்ள ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறது சுன்னத்து தான். அதுல அந்த 9வது நாள் அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறது அது பலமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதற்கு இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் சுன்னத்தான நோன்புகள். ஏன்னா நிறைய பேர் சுன்னத்தான நோன்பை பற்றி நம்ம இடத்துல கேட்கிறாங்க, வரலான நோன்புகளை பற்றி கேட்கிறாங்க. உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் உங்களுடைய சிந்தனைகளை நான் பதிவு செய்கிறேன். அடுத்து, 3வதாக என்ன வகை அப்படின்னு சொன்னா, மக்ரூஹான நோன்பு, நோன்பு வைக்கிறத தவிர்த்துக்கிற நோன்பு, அது வெறுக்கப்பட்ட நோன்பு. அது என்னென்ன நோன்பு அப்படின்னு சொன்னா, புகாரில பதிவு செய்யப்பட்ட, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது. சனியோட சேர்த்து வைக்கலாம் அல்லது ஞாயிறோட சேர்த்து வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக
மட்டுப்படுத்தி ஒரு நாள் நோன்பு வைக்கிறது என்பது தவிர்க்கப்படக்கூடிய வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இரண்டாவது, சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது. ஏன்னா அது யூதர்களுடைய பெருநாள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிழமையில, அதாவது இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சனி ஞாயிறு 2 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க. சனி ஞாயிறு 2 நாட்களும் சேர்த்தார் போல அதிகமான சந்தர்ப்பங்களில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நஸீ ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர மா கான யஸூமு மினல் அய்யாம், அவர்கள் நோன்பு நோட்ட நாட்களிலேயே சனி ஞாயிறு 2 தினங்கள் என்பது அதிகமாக நோன்பு வைத்த நாட்களாக இருக்கிறது. யௌமு சபுத் யௌமுல் அஹத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. ஏன்னா சனி ஞாயிறு ரெண்டுமே யூதர்களுடைய நஸ்ரானியர்களுடைய பெருநாட்கள் போல. அந்த 2 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அது வந்து அந்த அந்த 2 சேர்த்தாப்புல தான் வச்சிருக்கிறாங்களே தவிர சனி மட்டுமோ வெள்ளி மட்டுமோ வைக்கக்கூடாது. அது மக்ரூஹான ஒரு நோம்பாக இருக்கிறது. அடுத்து, அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய ஆஜிமார்கள், அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் நோன்பு வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அது வெறுக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருக்கிறது. அடுத்து 4வது விஷயம், தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறது. ஒரு நாள் கூட விடாம இன்று நாளை மறுநாள் அப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது தானே சுன்னத்து, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாம தொடர்ச்சியாக தினமும் நோன்பு வைப்பது தவிர்க்கப்பட வேண்டிய நோன்பாக இருக்கிறது, வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வருகிறது, லா சாம மன் சாமல் அபத, யார் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறாரோ அது நோன்பே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த பாணி இருக்குது, அந்த முறை இருக்குது, இது வரவேற்க தகுந்ததல்ல, இது வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து, மௌன விரதம் என்பது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. யாரிடத்திலையும் பேசாம இருக்கிறது, கேட்டா நான் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இது இஸ்லாத்திற்கு உடன்பாடான விஷயம் அல்ல, தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பெண்மணியை பற்றி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்தி போச்சு, இந்த பெண்மணி மௌன விரதம் இருக்கிறாங்க, யாரிடத்திலையும் பேச மாட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் அந்த பெண்மணியிடத்துல பேசினாங்க, அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி மௌன விரதம் எல்லாம் இருக்கக்கூடாது, இது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம், அறியாமை காலத்து விஷயம், அதனால இதை நீ விட்டு அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே அறிவுரை கூறி மௌன விரதத்தை கைவிடும்படியாக சொன்னார். இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஆக இவைகள் எல்லாம் மக்ரூஹான விஷயங்கள், மக்ரூஹான நோன்புகள். அடுத்த ஹராமான நோன்புகள் எது அப்படின்னு சொன்னா, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது, ஈது பெருநாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஹராமான நோன்பு, அந்த பெருநாட்கள்ல நோன்பு வைக்க கூடாது. 2வது, ஐயாமுல் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நாட்கள் 11, 12, 13 குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் இருக்கு பாருங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கடைசி முடிவு நாள் வரைக்கும் நோன்பு வைக்கிறதுங்கிறது வந்து அது தவிர்க்கப்பட வேண்டிய ஹராமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நாட்கள் சாப்பிடுவதற்கும் பருகுவதற்கும் நீர் அருந்துவதற்கும் அல்லாஹ்வை வாழ்த்துவதற்குமான நாட்கள், ஆகவே அந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நாளைக்கு நோன்பா இல்லையா என்கிற ஒரு டவுட் ஏற்படும், ஷக்குடைய நாள் என்பதாக சொல்லுவாங்க, ஷாபானுடைய கடைசி நாள், அந்த ஷக்குடைய நாளன்று நோன்பு வைப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த 4வது விஷயம், கணவனுடைய அனுமதி இல்லாம மனைவி நோன்பு வைக்கக்கூடாது. சுன்னத்தான நோன்புகள் முதற்கொண்டு நஃபிலான நோன்புகள் முதற்கொண்டு கணவனுடைய அனுமதி இல்லாம வைக்கக்கூடாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குது, லா யஹில்லு லிமர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன், அவருடைய கணவர் இருக்கிறாரு, வெளியில இருக்கிறாரு, வெளியூர்ல இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த கணவருடைய மனைவி அவள் நோன்பு வைப்பது கூடாது, இல்லா பிஇذنி, அவருடைய கணவன் அனுமதி கொடுத்தாலே தவிர, அது நஃபிலான நோன்பா இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நோன்பு வைப்பது ஹராம்.
அதுக்காண்டி ஒரு ரம்ஜான் மாதம் வைக்க வேணாம்னு சொல்லுவார், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக வைக்கணும். சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகள் மட்டும்தான். இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹராமான நோன்புகளாக இருக்கிறது. அடுத்து 5வது விஷயம், மாதவிடாய் பெண்கள் மற்றும் பிரசவ தொடக்க உள்ள பெண்கள், இவர்கள் நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதன் அடிப்படையில் இருக்கிறது. அதே போல 6வது விஷயம், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதாக அவர் பயப்படுறார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படணும், சாப்பிடாம இருந்தா, குடிக்காம இருந்தா, அந்த அளவுக்கு அவருடைய நோயை பத்தி அவருக்கு தெரியுது, அவருடைய பலகீனத்தை பத்தி அவருக்கு தெரியுது, அவருடைய பயமே அவரை சாகடிச்சு முடியுது. அவர் உண்மையிலேயே சாகக்கூடிய நிலையில இருக்கிறாரா இல்லையோ, அவருடைய பயம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால தன் உயிர் போய்விடுமோ என்ற ஒரு கடுமையான ஒரு அச்ச நிலையில இருக்கிறாரு, பயந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் நோன்பு வைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 195வது வசனத்துல சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களை அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்துல சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்று பயந்தவர் அவர் நோன்பு வைக்கக்கூடாது. அதே போல ஷாபான் மாதத்தினுடைய 2வது 15 நாட்கள், 2வது பகுதி, அந்த 15 நாட்கள்ல நோன்பு வைப்பது கூடாது என்று அபூதாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. ஆக பரலான நோன்புகள்னா என்ன, சுன்னத்தான நோன்புகள்னா என்ன, மக்ரூஹான நோன்புகள்னா என்ன, அடுத்த ஹராமான நோன்புகள் என்ன என்பதையெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொதுவாக நோக்கக்கூடிய எந்த ஒரு நோன்பாக இருந்தாலும் நியத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நியத்தை பத்தி சாதாரணமாக நினைக்கிறோம், அதுல மிகப்பெரிய ஒரு வீரியம் இருக்கிறது, ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. அதை நீங்க அனுபவபூர்வமாகவே பார்க்கலாம். காலை உணவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி பதறுது, மதியானம் சாப்பிட வேண்டிய உணவை மதியானம் சாப்பிடல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 14 மணி நேரம் நம்ம பசித்து இருக்கிறோம், தாகிச்சு இருக்கிறோம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் நோன்பு வச்சிருக்கிறோங்கிறதே இருக்காது. அல்லாஹ் அந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக்கி தந்திருப்பான். லேசாக்கி தர கஷ்டமா இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க போறான். சில பேருக்கு அந்த ஒரு நிலை கூட இருக்கும். இதெல்லாம் அந்த நியத்தை செய்யக்கூடிய ஒரு வேலை. நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அது நம்முடைய ரத்தத்தோட கலந்துருக்கும். அதாவது ஒரு உயிரோட்ட மாதிரி அது. அந்த நியத்தானது நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான உத்வேகமான ஒரு உயிரோட்டம் அது. அதனுடைய அடிப்படையில தான் அந்த அமல் சிறப்பாக அமையுது. அதனால நோன்பு வைக்கக்கூடிய ஒரு கடமையில் இருக்கக்கூடியவர்கள் நியத்து வைக்கணும். அந்த நியத்து வாய்மொழியாகத்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மனதுக்குள் உறுதிமொழி கொள்வதுதான் நியத்து. நியத்தினாலே நினைப்பது எண்ணுவதுன்னு அர்த்தம். அதனால மனசார அல்லாஹ்வுக்காக அப்படின்னு ஒரு உறுதி கொள்றோம், போதுமானது. அது நியத்து. என் வாய்மொழியா சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த மனசுல ஏற்பட்ட உறுதிமொழியை இது வலுப்படுத்துது, அவ்வளவுதான், தப்பு கிடையாது. வாய்மொழியா சொல்றதும் தப்பு கிடையாது. அதனால மனதளவுல உறுதிமொழியாகவோ அதோட நின்று விட்டாலும் பரவாயில்லை, அல்லது வாய்மொழியா சொன்னாலும் தப்பு இல்லை. ஆக மொத்தத்துல நியத்து ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. முடிஞ்சளவு சஹருடைய நேரத்திலேயே ஃபஜ்ருக்கு முன்பாகவே நியத்து செஞ்சிடணும். அதுதான் சிறப்பானதாக இருக்கிறது, ஏற்றமானதாக இருக்கிறது. தேவையில்லாம நியத் செய்வதை நாம் தள்ளி போட்டு விடக்கூடாது, தாமதப்படுத்தி விடக்கூடாது. சஹரை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கத்தன், சஹர் செய்யுங்க, அதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான், அதுல பரக்கத்து இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பரவாயில்லை, ஒரு மிடர் தண்ணியாவது குடிங்க என்பதாக சஹருடைய விஷயத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமின்றி யகூதிகளுடைய நஸ்ரானிகளுடைய நோம்புக்கும் நம்முடைய நோம்புக்கும் வித்தியாசத்தை காட்டுறதே சஹர் செய்யறது தான். ஆகையினால் சஹர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தூங்கிட்டோம், சஹர் செய்ய முடியாம போச்சு, தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில தப்பு கிடையாது. சஹர் செய்யாதனால நோம்பே விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் நிறைய பேர் அப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்க, நான் சஹர் செய்யல, நான் எப்படி நோம்பு வைக்கிறது? நோம்பு வைக்காம இருப்பாங்க, ஏப்பா நோம்பு வைக்கல, இன்னைக்கு நான் சஹர் செய்யலாதனால நோம்பு வைக்கல அப்படின்னு. இதெல்லாம் ஒழு மாதிரியா தொழுகைக்கு? ஒழு செஞ்சா தான் தொழுகணும், இடையே தொழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சஹர் செஞ்சா அதில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற சலுகை, கிஃப்ட், அதை நம்ம மதிக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம சஹர் செய்யணும். அடுத்து தவறுதலாக நோன்பை முடிச்சிட்டோம்,
நோன்பு முறிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, நம்முடைய தவறுதலான ஒரு செய்கை நோன்பு முறிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அஹ்ஸாப்ங்கிற சூறாவில் 5வது அத்தியாயத்தில் சொல்றான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அஹ்தஅதும் பிஹி. உங்களிடத்துல தவறுதலாக ஏற்பட்ட செய்திக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் தவறுதலா செய்யறது, மறதியா செய்யறது, யாரோ ஒருத்தருடைய நிர்பந்தத்திலையும் வலுக்கட்டாயப்படுத்தியும் செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி சமயங்கள்ல அல்லாஹ் தஆலா அந்த செய்கையை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். இது என்னுடைய உம்மத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சலுகை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால நோன்பு முறிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை, தவறுதலான சில செயல்பாடுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது மன்னிப்பளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்து நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா அப்படின்னு சொன்னா ஊசி போடலாம், அது நோன்பை முறிக்காது. ஏன்னு சொன்னா அந்த நோய்க்காக செலுத்தப்படக்கூடிய அந்த மருந்துகள் என்பது தோலினுடைய அடிப்பாக வழியாக, தசை வழியாக, நரம்பு வழியாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த மருந்து உணவுக்காகவோ வயிற்றில் இருக்கக்கூடிய குடலை போய் சேரக்கூடியதாகவோ இல்லை என்கிற காரணத்தினால ஊசி போடுவதனால், இன்ஜெக்ஷன் போடுவதனால் நோன்பு முடியாது என்பதாக புகஹாக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மார்க்க சட்ட வல்லுநர்கள். அதே போல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில பேஸ்ட் போட்டு பல்லு விளங்குறது விஷயமா என்ன அப்படின்னு சொன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. ஏனென்றால் அந்த பேஸ்ட் அதிகமான ஒரு சுவையை நாக்கில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பல்லு விளக்கி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சுவை அப்படியே நிற்கும். அவர் அந்த சுவையோட எச்சி அப்படி முழுங்குவார். அப்போ அந்த ருசி கலந்த அந்த நீர், அந்த ருசி சம்பந்தப்பட்ட அந்த சுவை சம்பந்தப்பட்ட அந்த நீர் உமிழ்நீரோட கலந்து போகும் பொழுது அது நோன்பை முறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இந்த விஷப்பரிச்சை, ஏன் இந்த விபரீதம்? ஆகையினால நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கடுத்து இன்ஹேலர் உபயோகிக்கிறது, அதாவது அவருடைய இழப்பு நோயின் காரணத்தினால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதை பயன்படுத்தினா, அந்த சுவாச கருவியை பயன்படுத்தினா அது நோன்பை முறிச்சிடும், பயன்படுத்தக்கூடாது. நிர்பந்தம், அவருடைய நோய் தீவிரமடையுது, அதை உபயோகிக்காம இருக்க முடியாது என்று சொன்னால் மாற்று வழியை கையாள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் இன்ஜெக்ஷன். இது போன்ற ஊசி போடுவதன் மூலமாகவோ அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படியும் முடியாத பட்சத்தில் அவர் நோன்பையே விட்டுட்டு அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கான மருத்துவத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். பிறகு அந்த நோன்பை கலா செய்து விட வேண்டும். ஆனால் அந்த கருவியை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. அதே போல நோன்பை விட்டு விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நோன்பு விடுறதுக்கு யாருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, பிரயாணவாதி, பயணம் செய்யக்கூடியவர், 2வது கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடிய பெண், 3வது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், 4வது நோன்பு வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில தள்ளாடிய வயதை கொண்டவர், முதிய வயதை கொண்டவர், அப்படிப்பட்ட வயோதிகர், அடுத்து கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர். இப்படிப்பட்டவர்கள் நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பிரயாணவாதினா எப்படின்னு கேட்டீங்கன்னா, கசும் தொழுகை கடமையாகிற அளவுக்கு தூரம் உள்ள ஒரு பிரயாணமாக இருக்கணும். 78 மைல் 78 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள ஊருக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு தூரமான ஒரு ஊரை கொண்ட ஒரு பிரயாணமாக இருக்கணும். அது ஒரு ஷர்த்து. 2வது அவர் செல்லக்கூடிய அந்த பிரயாணம் அவருடைய நோக்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும். ஆகமான ஒரு நோக்கத்தை கொண்ட ஒரு பிரயாணமா இருக்கணும். ஹராமான ஒரு நோக்கத்துக்காக போறாரு பிரயாணம், இவருக்கு சலுகை வேறையா? அதனால அவருடைய நோக்க ஹலாலானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிரயாணவாதி தான் நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டவராக ஆகுவார். 3வது ஷர்த்து என்ன அப்படின்னு சொன்னா, பொழுதன்னைக்கு பிரயாணத்திலே இருந்திருக்கிறார். இவர் என்ன பண்றது? தொழிலே அவருக்கு அதுதான், டிரைவர். அவர் என்ன பண்ண முடியும்? அவருக்கு இந்த சலுகை வராது. இப்போ இவருடைய தொழிலே இதுவா இருக்கிறதுனால அவர் எப்பதான் நோன்பு வைக்கிறது, அதனால அவருக்கு இந்த சலுகை வராது. அதே போல நோயாளி, வயோதிகர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நோயாளியாக இருக்கக்கூடியவர், வயோதிகராக இருக்கக்கூடியவர், இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால் நோன்பு வைக்க முடியல, பிறகு மறுபடியும் என்னால் வைக்க முடியும் என்று சொன்னால் அவரை கலா செய்து விட வேண்டும்.
விட்ட நோன்புகளை எல்லாம் எத்தனைன்னு பார்த்து பிறகு நோயாளி நோய் சௌரியமானதுக்கு பிறகு அந்த வயோதிகர் அவருடைய பலகீனம் போனதுக்கு பிறகு கலா செய்து விட வேண்டும். ஆனா இவங்க எப்படிப்பட்ட நோயாளியா இருக்கிறாங்க, வயோதிகரா இருக்கிறாங்கன்னா இப்ப மட்டும் இல்லை, இனி எப்பொழுதுமே இந்த நோன்பை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தீராத நோய், கடுமையான வயோதிகம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு கலா இல்லை, மாறாக ஃபிதியா கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பது, இதுதான் ஃபிதியா. இந்த ஃபிதியாவின் மூலமாக அவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த பிரயாணவாதி, கர்ப்பஸ்திரியான பெண்ணு, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இவர்களெல்லாம் நோன்பை விடுறதுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோன்பை விட்டே ஆகணுங்கிறது இல்லை, நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. நோன்பு வச்சாங்கன்னா நோன்பு கூடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த மாதவிடாய் தொடக்குள்ள பெண்ணு, பிரசவ தொடக்குள்ள பெண்கள், இவர்கள் நோன்பு வைக்கவே கூடாது. அவர்கள் கலா தான் செய்யணும். அதை நம்ம வீட்டில் எடுத்து சொல்லணும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சட்டத்தை நம்ம விளங்க வைக்கணும். சில பேர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரெட்டிப்பான கூலி இருக்குது. ஏன்னா கர்ப்பிணியான அந்த நிலையிலையும் அவங்க நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தரக்கூடிய நன்மையை எல்லாம் ரெட்டிப்பாக்கி தர்றான் அப்படிங்கிறதாக தகவல்களும் சிந்தனைகளும் இருக்குமே. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது மக்களுடைய வாய் வழியாக வந்த செய்தி, ஆதாரமற்ற ஒரு செய்தி என்பதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து சலுகையினால நோன்பு விடப்பட்டவர்கள், அவர்கள் நோன்பு விடுறதுக்கு இஸ்லாம் சலுகை அளிச்சிருக்குது, அதனால நோன்பு விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறோம். அந்த சலுகைக்கான காரணம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க உண்ணலாம், பருகலாம், ஒரு நோம்பாளி மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, எல்லாம் சரிதான். அதற்காக வேண்டி பகிரங்கமாக சாப்பிடணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் நோன்பு விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உதாரணமா இந்த மாதவிடாய் தொடக்கமுள்ள பெண்கள் இவங்கெல்லாம் புர்கா போட்டுக்கிட்டு வீதியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு கேட்டா எனக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்குது, இது தவிர்த்துக்கிறோம். இது ரமலானை அவமதிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறாங்க, சாப்பிடலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை யாருக்கும் தெரியாமல் அறையிலே வீட்டுக்குள்ளே அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பலருக்கு முன்னிலையிலே பலருடைய பார்வையிலே அவங்க சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அது தவிர்த்துக்கிறோம். அதே போல அந்த சலுகை நீங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த காரணத்திற்காக வேண்டி நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டதோ அந்த சலுகை இடையிலேயே, அந்த காரணம், அந்த சலுகைக்கான காரணம் இடையிலேயே நீங்கிடுச்சு. உதாரணமா நோயாளியாக இருந்ததுனால நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டது, அந்த நோய் பகலுடைய நடுப்பகுதியிலேயே நீங்கிடுச்சு, சௌரியமாயிட்டார். அதே போல மாதவிடாய் தொடக்குள்ள பெண்ணு நின்றுச்சு, அந்த பகல் காலத்தினுடைய நடுப்பகுதியிலேயே நீங்கிடுச்சு. சலுகை காரணங்கள் நீங்கி விட்டதற்கு பிறகு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நேர பகுதியில நோன்பாளி மாதிரி தான் இருக்கணும், நோன்பாளியை போன்றே கடைபிடிக்க வேண்டும். அதையும் சலுகை கொடுக்கப்பட்ட அந்த காரணம் கொண்டவர்கள் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நோன்பு என்பது அவங்களுக்கு ஃபர்லும் இல்லை, அவங்களுக்கு கலாவும் இல்லை, அவங்களுக்கு ஃபிதியாவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பைத்தியமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்லோ கலாவோ ஃபிதியாவோ எதுவுமே கிடையாது, இந்த கடமைங்கிறதே வராது. இரண்டாவதாக யார் சிறுவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாக ஆகிற வரை, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பு இருக்கிறது, சிறியவர்கள் பெரியவர்களாக ஆகிற வரை அவங்களுக்கு இது பரலாக ஆகாது. அதே போல கோமா மயக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக ஆகாது. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், குஃப்ர்ல இருக்கிறவர், சிலத்தையே ஏற்கல, அவருக்கு இந்த நோன்புங்கிற ஒரு கடமை வராது. மறதியாக யாராவது, ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மறதியாக யாராவது சாப்பிட்டாங்கன்னா நினைவு வந்த உடனே நிறுத்திக்கிறோம். ஆனா அவர் சாப்பிட்ட வரைக்கும் அது நோன்புக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது சம்பந்தமாக புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, மன் நசிய வஹுவ ஸாயிமுன், நோன்பு நோற்று இருக்கக்கூடிய நிலையிலே யாராவது மறந்து விட்டு ஃபஅகல அவ் ஷரிப, ஏதாவது ஒன்றத்தை சாப்பிட்டுட்டாரு அல்லது குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா பல் யுத்திம் ஸௌமஹு, அவர் தன்னுடைய நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வ ஸகாஹு, அவர் சாப்பிட்டதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உணவு கொடுத்தான்,
அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டினான். இது அல்லாவே அவருக்கு செஞ்சது. அதனால அவர் நோற்ற நோன்புக்கும் அவர் மறந்து சாப்பிட்டதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய அடியாரின் மீது எவ்வளவு அளவலான ஒரு அன்பு கொண்டிருக்கிறான், பிரியம் கொண்டிருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தீராத நோயும் கடுமையான ஒரு வயோதிகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர்களுக்கு இஸ்லாம் மாற்று வழியாக தன்னுடைய கடமையை பரலை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாற்று வழியாக ஒரு வித்யா கொடுக்கலாம் என்பதாக சொல்லிச்சு பாருங்க. இஸ்லாம் சொன்னதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஆதாரத்தை பார்த்தோம்னா 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். அப்படி நோன்பு நோக்க முடியாதவர்கள், தீராத நோயால் கடுமையான வயோதிகத்தால் நோன்பே நோக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை வயிறார உணவு கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு நோன்பினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் இதை பற்றி, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் நாடுவதெல்லாம் இலகுவத்தான், வலா யுரீதுகுமுல் உஸ்ர, உங்களை கஷ்டப்படுத்துவதை சிரமப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறையில அடுத்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறார். அதே போல நோன்பு நோற்ற நிலையில யாராவது மனைவியோட உடலுறவு கொண்டார் அல்லது வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டார், இது கடுமையான ஒரு குற்றம், கடுமையான ஒரு கண்டனத்தை, அல்லாஹ் ரசூலுடைய கண்டனத்தை பெற்றுத்தரக்கூடிய எச்சரிக்கையை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். இந்த மாதிரி ஒரு காரியத்தை யாராவது செய்துவிட்டால் அவர்களுக்கு குற்ற பரிகாரமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை என்னவென்று சொன்னால், 3 விதமான வாய்ப்பு, 3 வழி. 1, அடிமையை உரிமை விடுதல், அது இந்த காலத்தில் இப்ப கிடையாது, அந்த பழக்கம் கிடையாது. 1. 2வது 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது, விட்டா அடுத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் 1ல இருந்து. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கணும் 2 மாதம் 60 நாட்கள். இதுவும் முடியல அப்படின்னு சொன்னா 3வது வழி 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். வயிறார ஒரு வேளை உணவு 60 ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியாக இந்த தவறை செய்தவர்களுக்கு குற்றப்பரிகாரமாக இஸ்லாம் இதை வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, ஒரு சஹாபி வர்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சு போயிட்டேன், எனக்கு அழிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம்மா அஹ்லக, உனக்கு என்ன அழிவு ஏற்பட்டுச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, நோன்பு வைத்திருக்கிற நிலையில நான் என் மனைவியோட உறவு கொண்டுட்டேன், பெரிய ஒரு நாசம் எனக்கு ஏற்பட்டுச்சு, அழிவு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு பயந்து துடிச்சு போய் கதறி சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாற்று வழியை சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றா கேட்குறாங்க, ஹல் தஜிதுமா துஅதிகு ரகபத்தன், ஏதாவது அடிமை எதுவும் நீ வச்சிருக்கிறியா உரிமை விடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ். ஃபஹல் தஸ்ததீஉ அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் உன்னால் நோன்பு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது என்னால் யா ரசூலல்லாஹ், என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபஹல் தஜிதுமா துத்இமு 60 மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவு கொடுக்க முடியுமா, அதுக்கு நீ சக்தி பெற்றிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சாபி சொல்றாங்க, அதுவும் என்னால் முடியாது, நீங்கள் சொன்ன அந்த 3மே என்னால் முடியாது அப்படின்ட்டு அங்கேயே தான் உட்காந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு அன்பளிப்பாக ஒரு சாக்கு முட்டை நிறைய பேரிச்சம்பழம் வருது. அந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த சாக்கு முட்டையை கொண்டுகிட்டு போய் தஸத்தக் பிஹாதா, இதை போய் தானம் கொடுங்க, தர்மம் கொடுங்க. நான் 3வது வழி சொன்னேன் இல்லையா, இந்த மூட்டையை கொண்டு அதை நிறைவேற்றுங்க, போய் யாருக்காவது போய் கொடுங்க போங்க அப்படின்னு தஸத்தக் பிஹாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கூட அந்த சஹாபி என்ன சொல்றாங்க, அலா அஃபர மின்னா, யார சொல்லலாம், இந்த ஒரு மூட்டை ஒரு சாக்கு நிறைய இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை 60 ஏழைகளுக்கு போய் கொடுக்க சொல்றீங்களே,
இந்த மதீனாவில் என்னை விட ஏழை வேற யார் இருக்க முடியும், அதனால பேசாம நானே எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அப்படி ஒரு மனவார சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்களா, இதுஹபு ஃபஅத்இம்ஹு அஹ்லக், சரி எடுத்துட்டு போங்க, உங்களுடைய குடும்பத்தினருக்காக இதை தானம் பண்ணுங்க, தர்மம் செய்யுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆக இந்த ஒரு குற்ற பரிகாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆகையினால எந்த ஒரு அமலையும் நேர்த்தியாக செய்வதை, முறையாக சரியாக செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்புகளை அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து அதனுடைய முறைமைகளை பேணி அல்லாஹ்வுக்காக நோக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.